ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் நிஞ்சா பேட்டில் கிரவுண்ட்ஸ்ன்ற கேமை விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஒரு புது வியூவராக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து என்னோடய ஐடி வந்து பார்த்தீங்கன்னா mismo-80. கீழே இது வந்து என்னோடய பேர். இது வந்து என்னோடய செகண்ட் ஐடி. என்னோடய ஃபஸ்ட் ஐடி வந்து @R2A0513. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த கேம்குள்ளே போகலாம். இதில் ஃபுல்லாகவே ப்ரோ பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. நான் செகண்ட் டைம் இந்த கேமை விளையாடுறேன் கைஸ். போவோம், எப்படின்னு தெரில. இதில் வந்து சைடில் நம்மளுக்கு ஃப்ரீ காயின்ஸ் கிடைக்கும். இந்த நேரத்தை நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவங்கள கொஞ்சம் குறைச்சியா வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கிரேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இது வந்து 250 ருபீஸ்க்கு நம்ம இதெல்லாம் வாங்கலாம், அவங்க கொடுப்பாங்க. இது வந்து 400க்கு, இதெல்லாம் தான் 400க்கு கிடைக்கும் கைஸ். இதில் வந்து PVPக்கு தான் நீங்கள் போகணும். இந்த சைடில் கர்ஸ்டு மோடுன்னு ஒன்று இருக்குது 100%க்கு பக்கத்தில். அது ஃபுல்லாச்சுன்னா உங்களால் ஒரு வேறு மாதிரியான மோடை அட்டன் பண்ண முடியும். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கா, அது வந்து 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் வரணும். அது யார் ஃபஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்களால தான் அதை அட்டைன் பண்ண முடியும் கைஸ். இப்போ எடுத்துட்டாங்க. Samir 56 யாரோ அப்படின்னு சொல்கிறாங்க, எடுத்துட்டாங்க. ஐயே, சரி. இப்போ நம்மளோட நான் சொன்னேன் இல்லையா, ப்ரோ பிளேயர்ஸ் மட்டும் தான் அதை விளையாடுவாங்கன்னு. அவங்களுக்காக ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். இப்படி தான். ஐயே, இந்த மாதிரி நிறைய பேர்த்த நம்ம சுரிக்கன் இருக்கேன்டா. ஃபயர் நிஞ்சுட்ஸுலாம் இருக்குது கைஸ். இதுதான் ஃபயர் நிஞ்சுட்ஸு. என்னடா நீ அடிக்கவே முடியல கைஸ். ஐயோ, அடிச்சிடாதா, வேண்டாம். இல்லையே, நானே ஸ்டூடெண்ட்ரா வேணாம். எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பேசுகிறப்ப எனக்கு விளையாடுறப்ப பேசுகிறது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் உங்களுக்காக நான் செய்கிறேன். வேலை முடிஞ்சு பார்த்தீங்களா, கர்ஸ்டு மோடில் பாதி தான் அட்டன் ஆகிருக்கு கைஸ். நல்ல வேலை. சீக்கிரம் மட்டும் அந்த யாரோ ஏன்ட்டு ஓடா டே, அவ்வளோ பெரிய கேட்ட நீ. அவங்க எப்படி தப்பிச்சு போகிறாங்க பாருங்கள் கைஸ். சரி, நம்ம போய் பார்ப்போம். உள்ளே போய் ஏதாவது ட்ரெஸ்ஸர் அப்படியே ஆச்சுன்னா எல்லோ கலரில் ஒரு பெரிய லைன் மாதிரி வானத்து வரைக்கும் போகும் கைஸ். நம்ம வானத்தில் இல்லை, ரியல் லைஃப்பில் இல்லை, ஃபேக் லைஃப்பில் சொல்கிறேன் கைஸ். இதுதான் முடிச்சு கட்சி கைஸ். யாருமே என்னோட எனிமையை காணோம் கைஸ். குதிச்சுக்கிட்டீங்க. ஐயோ, தப்பிச்சிட்டானே, போச்சு. முடிச்சுட்டிங்கப்பா. அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு இந்த அட்டாக்ஸ்லாம் இதாகணும். அந்த ரெட் கலர் இது வரவே கூடாது. அது இல்லாத அட்டாக்கு தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் கைஸ்.
இவங்கெல்லாம் உரட்சி முறைச்சி இவங்க இது ட்ரெஸ்ஸு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களாம் வேஸ்ட்டு. அதாவது பிகினர்ஸ்லாம் இவங்களை அட்டாக் பண்ணி கர்ஸ்ட் மோட அன்லாக் பண்ணிக்கலாம். நானும் செகண்ட் டைம் தான் விளையாடுறேன். இப்போது நானே இதை விளையாடுறேன். இந்த எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னது என் ஃப்ரெண்டு தான். Hey bro, why did you? Why killing me? Hey, you country brute. சூப்பர்ரா, அவ்வளோதான் கைஸ். ஆனால் நம்மளும் கேட்டு தப்பிக்கலாம். முடிச்சு விட்டுருப்பாங்க கைஸ். ஐயோ என்ன சேர்க்காது. திருப்பி நம்ம அதே பிவிபிக்குள்ளே போகலாம். யாரோ இருக்கான் கேமர். இந்த நான் சொன்னேன்ல கைஸ், அதான் இது. அதான் இந்த எல்லோ கலரில் ஒரு இது வானம் வரைக்கும் போகுது பார்த்தீங்களா? அதில் தான் ட்ரெஷர் அப்பியர்ஸ். அந்த டயத்துக்குள்ளே நம்ம எப்படியாவது இந்த ட்ரெஷரில் வந்து கேன் பி டேமேஜ் ஒன்லி பை M13 இருக்கும். M13னா பஞ்ச் வந்து 9 டைம்ஸ் நம்ம பண்ணணும். 100%லேருந்து 0% வந்துச்சுன்னா நம்மளோட பேர் போட்டு காட் த ட்ரெஷர்னு வரும் கைஸ். ஃபர்ஸ்ட் மோட் அன்லாக் பண்ண போகிறேன். சரி, இது வேணால் வந்துட்டு கம்மியான பர்சன்ட் தான் இருக்குது. 100% இருக்கணும் கைஸ். மேலே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் காமிக்கும். அந்த மாதிரி இருக்கும் கேரக்டர்ஸ் தான் நம்ம அடிக்கணும். எல்லாருமே இப்போ சுண்டி சண்டை போட போயிட்டாங்க. பார்த்தீங்களா கைஸ்? அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம மரத்தெல்லாம் உடைச்சோம்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும் கைஸ். அந்த மரத்தை உடைக்கிறதும் எளிதில்லை. பில்லரை பேட்டர். ஓ, மரம் தானே, மறந்து போயிட்டேங்க கைஸ். சீக்கிரம் ட்ரெஷர் அப்பியர் ஆகிடணும். யாருமே வராதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஷர் மட்டும் அப்பியர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். வாழ்க்கை அவ்வளோதான். வாழ்க்கை. அப்புறம் என் பேரை நான் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ விஸ்வேஷ் NS. ப்ரோ வேணாம், யாருமே தெரியல, நம்மளை வந்து அடிக்கிறான் ப்ரோன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் கேட்காது கைஸ். நீங்கள் கவலைப்பட வேணாம். ஐயோ போட்டு தேவைலாம். ஐயோ போட்டு காய்ஸ் தேவையில்லாமல் நான் கிளிக் பண்ணி தொலைச்சிட்டேன். போங்க, ட்ரெஷர் நம்ம அப்பியர் பண்ண நான் தான் இது. வச்சுக்கோங்க கைஸ், இது நம்ம வாங்கின மாதிரி தான். ஐயோ போச்சு, தேவையில்லாமல் அந்த இதை ப்ரெஸ் பண்ணிட்டேன் கைஸ். அதை மட்டும் நான் ப்ரெஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா வெற்றி எனது தான் கைஸ். தேவையில்லாமல் ப்ரெஸ் பண்ணிட்டாங்க.
ட்ரெஷர் அப்பியர்ஸ் 1 minute 23 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம கர்ஸ்டு மோட அன்லாக் பண்ணோம் கைஸ். இதனால தான் நம்ம அடித்து பறக்க விட்டோம். நிச்சயமாக நம்ம அடித்து வருவான்னு நினச்சேன், ஆனால் வரல. நல்ல பையன் போல், பரவாயில்ல அப்படி மட்டும் நினச்சாங்க. அடித்தா அவ்வளோ முடிச்சுட்டுவாங்க. இன்னும் 52 செகண்ட்ஸ்குள்ளே அதை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். நம்ம பார்த்துக்கலாம், நம்மளுக்கு முடியாத விஷயமா அப்படிலாம் சொல்லக்கூடாது கைஸ். ஏன்னா நம்மளால் முடியாத போச்சுன்னா அப்புறம் அசிங்கமாக போயிடும். இந்த ட்ரெஷரை நான் எடுக்கணுங்கிறது தான் என்னோடய முக்கிய ஆசை கைஸ். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகும். எவனும் வராமல் இருந்தால் சரி தான். அதுக்கு நம்ம இந்த வேஸ்ட் பீஸ் எனக்கு சீக்கிரமாக வேலையே. இந்த ட்ரெஷர் மட்டும் எல்லாருமே ஒதுங்கி போயிட்டா அப்போ இருந்த மாதிரி இருந்தால் சூப்பர் கைஸ். தேவையில்லாமல் அந்த கர்ஸ்டு மோடை யூஸ் பண்ணிட்டேன் கைஸ். இந்த ஒருத்தவன் அட்டைன் பண்ணிட்டாங்க கைஸ் கர்ஸ்டு மோடை. இப்போ பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 90% 80% காமிக்குதா? அவ்வளோதான் கைஸ். 40%ஆ? அவ்வளோதான். இந்த என் பேர் போட்டு வச்சா மிஸ்மோ 80 காட் த ட்ரெஷர். அவ்வளோதான். இதுக்கு எண்ட்லெஸ்ஸே இல்லை இந்த கேமுக்கு. இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். வேணாம் கொஞ்சம் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிக்கலாம் கைஸ். அப்புறம் நான் உங்கள்கிட்ட சிலது காமிக்கவே இல்லை. இப்போ அப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து திருப்பியும் அந்த மெயின் மெனுக்கு போகணுன்னா இந்த சிம்பிள் இருக்குல்ல சைடில், அதாவது இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ரோப்ளாக்ஸ் மெனுன்னு காமிச்சிச்சுல, அதுக்குள்ளே இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா ரீஸ்பான் கொடுக்கணும் கைஸ். ரீசெட் கொடுத்துட்டா நம்மளோட லைஃப் ஃபுல்லாக 0 ஆகிடும். நம்ம சேஃப் ஜோனுக்கு வந்துடுவோம். இந்த சேஃப் ஜோனில் இதை வாங்கணும் கைஸ். இதை வாங்குறதுக்கு நிறைய காசு கேட்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் சும்மா தான். இதுதான் கைஸ் ஸ்டோரு. அதாவது ஏன்னு தெரியல, நம்ம சும்மா இதில் வந்து இந்த ரோப்ளக்ஸ்லாம் அது வந்து ரியல் மணி கொடுத்து தான் வாங்கணும். ஸோ தட் அது வாங்க வேணாம் நம்ம. இது 2 R&Dனா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா என்ன ஒன்றுமே வரல. ஏன்னா எங்கடா என்ன காய்ச்சி மேலே ப்ரெஸ் பண்ணோம். டெலிபோர்ட் டு R&Dன்னு கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் காமிக்கல, அதை கிளிக் பண்ணிட்டோம்னா டெலிபோர்ட்டிங்கன்னு வரும் காய்ச்சி. அதுக்குள்ளே போய் நம்மளுக்கு பிடிச்ச பவரை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நான் போயிட்டேன்னா ஸ்கிப்பு கொடுத்துடலாம். இல்லை வேணாம் இருக்கட்டும், ஸ்கிப்பு கொடுக்கக்கூடாது கைஸ். இப்போ உள்ளே வந்துட்டோன்னா இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பவர்ஸ்லாம் இருக்கும். நார்மல் ஸ்கில்ஸா? ஒரே நிமிஷம் கைஸ். அப்போ இவர்கிட்ட தான் பெரிய பெரிய ஸ்கில்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஸ்பெஷலானது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்பெஷல் ஸ்பேஸ் 1, கோஸ்ட் புஜின், ட்ராகன் ஃபயர் வேணாம், ட்ரோன் வேணாம், லீஃப் டொர்னோட வேணாம், ஃபயர் பிக்காக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ போய் நார்மல் ஸ்கில்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம் கைஸ். நார்மல் ஸ்கில்ஸ் தண்டர் சுமோனிங், டாக் வால், யூத் ஒன், சக்ரா கவ். இப்போ பார்த்தீங்களா நான் எடுத்த எல்லா சிம்பிள்ஸுமே எனக்கு வந்துருச்சு. தண்டர் சுமோனிங் எடுத்தேன், டாக் வால் எடுத்தேன், யூத் பஞ்ச் எடுத்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மாறும். இப்போ ஃபஸ்ட்டு நான் தண்டர் சுமோனிங் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டில் இருக்குது இதோ. இப்போ பாருங்களேன், இதோ அடுத்து யூத் பஞ்ச்னா என்னென்னு எனக்கு தெரியாது. போச்சுடா, அந்த அட்டாக்கே வீணடிச்சிட்டாங்க கைஸ். போச்சு, இனிமேல் தேவையில்லாமல் அவன் அட்டாக் பண்ணிட்டேன். முடிச்சுட்டாங்க போங்க. வேணா அவ்வளோதான்டா, சூப்பர்டா, வாடா. நல்ல வேலை கைஸ். இப்போ சக்ரா கவுன் இருக்குது, அது எப்படி யூஸ் ஆகுன்னு தெரில. இந்த மேலே யூஸ் பண்ணி பார்ப்போம். சின்ன பைய போல் எங்கள் ஆளுக்கான நல்லா வேலை யூஸ் பண்ணிட்டேன். ஹே ப்ரோ, டேய் இந்த
இதுதான் கைஸ் சக்கரா கவ். அதாவது அந்த நான் பஞ்ச் பண்ணுவேன். யூஸ் பண்ணுன்னா என்னன்னு தான் எனக்கு தெரில. இவங்க சண்டை போடுறாங்க. இவங்க கூட நம்ம இதுக்கு போய் வம்பளத்துக்கிட்டு தேவையில்லாமல். சரி நம்ம போய் நார்மலாகவே ட்ரை பண்ணுவோம். யூஸ் பண்ணு. இதுதான் கைஸ் யூஸ் பண்ணிட்டு டாக்வால்னா. ஓ இதுதான் டாக்வாலா? பக்கத்துல வரைக்கும் நம்மளை முடிச்சு விட்டாங்க. ஓஹோ என் பக்கத்துல தான் கைஸ் சக்கரா விட்ட எல்லாம். தண்டர் சுமனிங் ஃபஸ்ட்டு இதை கொடுக்குறேன். அவ்வளோதான் லைஃப் போதும். இன்னைக்கு கூட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நான் அதே இதை கொடுத்துட்டு ரீஸ்பான் கொடுத்துட்டேன். ரீசெட் அவ்வளோதான் கைஸ் போச்சு. லீவு கொடுத்துடலாம். அப்படி உங்களுக்கு நீங்கள் சண்டேல லீவ் கொடுத்துடலாம். இப்போ இப்படி வந்துச்சு. இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்பிள்ஸ்னு காமிக்கும். நிறைய கேம்ஸும் காமிக்குது ரிலேட்டடாக. பாய் காய்ஸ். இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் சாரி தேவையில்லாமல் சொல்லிட்டேன். இது என்னன்னு தெரில. நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கேட்டிருக்கான். அக்செப்ட். இந்த ஈஹாஸ் ப்ரோன்னு ஒருத்தவன் இருக்கான்ல கைஸ். இவன் தான் எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கேட்டான். பாவமாக இருந்தான். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தேன் கைஸ். அதுக்குன்னு என்னை இப்படி பண்ணிட்டான் கைஸ். ஏமாற்றிட்டான். என்னையவே அடிக்க ஆரம்பிச்சிட்டான் கைஸ். இப்படி தான் இருக்கும் நிறையா இது. நம்மளால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்க மெட்டீரியல்ஸ் கூட போட முடியும். இந்த இப்போ பாருங்களேன். இப்போ ஃப்ரீ கொடுத்துட்டேன்னா கெட் அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்மளுக்கும் அது வந்திருக்கும். இப்போ பாருங்கள் மிஸ்மோ 80 எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டா டிஜி அக்சசரிஸ்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த மூணுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ தட் நம்ம ஆரஞ்சு கண்ணாடியை போட்டுக்கலாம். இந்த நெக்லஸையும் போட்டுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று தான் போட முடியும். நம்ம கண்ணாடியை போட்டுக்கலாம். ஃப்ரீ கெட் அவ்வளோதான் கைஸ். நம்மளால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து எது வேணாலும் வாங்க முடியும். இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்கா? இத்தனையும் ஃப்ரீயா? வாவ் நைஸ் ப்ரோ. கெட். அடுத்து இது என்னது? வேணாம் ரோப்ளாக்ஸ் வேண்டாம். இது நம்மளுக்கு எதுக்கு? பூச்சி தேவையில்லாமல். அவ்வளோதான் கைஸ். இதுதான் கைஸ். இப்போ நம்ம முதல்ல இருந்ததை விட இப்போ நல்லா தான் இருக்கேன். அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து நம்மளால் மற்றதையும் வாங்க முடியும். இந்த ஈஹாஸ் ப்ரோக்குள்ளே போய்க்கேன். இவன் தான் எனக்கு துரோகம் பண்ணுவேன். அதனால் நானும் அவனுக்கு அவன்கிட்ட எல்லாத்தையுமே வாங்கிக்குவேன். இல்லை இது வேணும். இது நல்லாவே இல்லை. அவ்வளோதான். இது போதும் கைஸ் நம்மளுக்கு. சரி பாய். இன்றைக்கி கூட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.